முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நாம் தண்டனை ஏற்றுக்க முடியாது. ஸோ கடவுள் நீதிமான். அவர் நீதியை மட்டுமே நிலைநிறுத்துகிறவர். அவர் உன் தாத்தா பண்ண பாவத்துக்கு உனக்கு தண்டனைன்னா கடவுள் ஏற்றுப்பாரா? கடவுள் கொடுப்பாரா? முதல்ல ஸோ கடவுள் கொடுக்க மாட்டார் இல்லையா? நான் செஞ்ச பாவத்தை நான் தான் கழிக்கணும். என் தாத்தா செஞ்ச பாவத்தை அவர் தான் கழிக்கணும். அப்போ தாத்தாவாக நாம் முன்னொரு காலத்தில் பிறந்து பாவத்தை செஞ்சு மறுபடியும் பிறவி எடுத்து பாவம் செஞ்சதுக்கு உண்டான தண்டனையை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது ஏன் பலருக்கு தெரியல? முன்னோர்களை தயவுசெய்து திட்டாதீங்க. நீங்கள் திட்டுறீங்கன்னா உங்களை நீங்களே திட்டுற மாதிரி, புரியுதா? ஸோ உடலுக்கு அழிவிற்கு அழிவே இல்லாதது ஆன்மா. அந்த ஆன்மா மறுபிறவி இதை 100% நம்புகிறவங்களுக்கு எல்லாமே புரியும். அப்போ ஒரு கஷ்டமும் ஒரு சோதனையும் உன்னால தானே தவிர கடவுளாலேயோ இல்லை முன்னோர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை. முன்னோர்கள்ன்றது வெத்து கதை.